بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வெற்றி எதில் இருக்கிறது? வெற்றி எதில் இருக்கிறது? வெற்றி என்கிற இந்த சொல்லுவதற்கு வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம். ஆனால் அதை அடைவதற்கான வழிகள் அவ்வளவு எளிதான ஒன்று கிடையாது. வெற்றி பெற வேண்டும் என்கிற இந்த எண்ணம் எல்லா மனிதர்களிடத்திலும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இன்று விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்களில் பெரும்பான்மையான புத்தகங்களின் தலைப்புகள் என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி வெற்றி அடைவது, யூ கேன் வின், எப்படி ஜெயிக்கலாம், வெற்றிக்கான வழிகள் என்ன என்கிற இந்த தலைப்புகளில் தான் புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாகின்றன. எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வெற்றியை அடைவது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை கிடையாது, வெறி. அடைஞ்சுதான் தீருவேன் என்கிற வெறி தான் இன்னைக்கு மனிதர்களிடத்துல இருக்குது. ஒரே மாசத்துல நான் கோடீஸ்வரன் ஆயிரணும். ஒவ்வொருத்தரும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். படுத்து தூங்குற போதெல்லாம் எனக்கு 10 மாளிகை இருக்கணும், 10 பங்களா இருக்கணும், 10 கார் இருக்கணும். திடீர்னு வாசல்ல கொண்டு வந்து யாராவது ஒரு 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாயை கையில கொடுத்துட்டு போயிடணும். இப்படித்தான் நம்முடைய கற்பனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இதை ஊக்குவிக்கக்கூடிய புத்தகங்களும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பிசினஸா இருக்குது. மக்களுடைய உணர்வை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களை இந்த மாதிரியான தலைப்புகளில் புத்தகங்கள் எழுதி அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய புத்தகத்தினுடைய அந்த கம்பெனிகள் இருக்குது. ஒரு தகப்பன் கூட என்ன செய்யறான்னா, தான் அடையாத வெற்றியை, தான் பெறாத வெற்றியை தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகனோ மகளோ அடைந்து விட வேண்டும் என்று மாடாய் உழைக்கிறாங்க. சும்மா கிடையாது. தன்னுடைய மக தன்னை விட தான் அடையாத அந்த வெற்றிகளை எல்லாம் பெற்று விட வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கிறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்ல குறைவான மதிப்பெண்ணை தன்னுடைய பிள்ளை பெற்றுவிட்டால் அவ்வளவுதான். அவனை பெத்த தகப்பனே என்ன செய்யறான், இவன் தேரமாட்டான். தோற்று போனவர்களுடைய பட்டியல்ல அந்த மகனையும் சேர்த்து கொள்ளக்கூடிய தகப்பன்கள் ஏராளம். பொதுவாக எல்லோருமே வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடியது எதில் அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா, செல்வத்தை, பணத்தை அதிகமாக சம்பாதித்து பெரிய பணக்காரனாக ஆகணும், புகழின் உச்சிக்கு சென்று மக்கள் மத்தியில மதிப்பை பெற்றாக வேண்டும், பதவி பட்டங்களை பெற்று மனிதர்களிடத்திலே செல்வாக்கு மிக்கவனாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய மக்களிடத்துல இருக்கக்கூடிய பொதுவான எண்ணம். இவங்க தான் வெற்றி பெற்றுட்டாங்க என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். பொதுவான மக்கள் மத்தியிலும் இப்படித்தான் இருக்குது. சின்ன ஆளா இருந்தாரு, ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு, பெரிய ஆளாயிட்டாரு. சாதாரண ஆளா இருந்த ஆளு இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருக்கிறான். சாதாரண எம்சியாக ஒரு முனிசிபாலிட்டி ஒரு வார்டனுடைய கவுன்சிலரா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு ஆட்சியினுடைய மந்திரியாக ஆயிட்டாரு. இதெல்லாம் எப்படி வெற்றி ஆகும்? இது வெற்றின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? சாதனை. இவர்களெல்லாம் சாதனையாளர்கள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி என்பது என்ன தெரியுமா? நாமெல்லாம் வெற்றினா வேற மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கும். வெற்றிக்கு லிட்ரலா அல்லது இத நடைமுறையில அதற்கான டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்பது என்ன தெரியுமா? எல்லோரும் அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் வெற்றி. வெற்றி என்பது ஒரு சிலர் மட்டுமே அடையக்கூடியதாக இருக்காது.
வெற்றி என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில அப்படித்தான். வெற்றி அடைந்து விட்டான் அல்லாஹ் சொல்ல, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த கேரக்டரை ஃபுல்லா அல்லாஹ் சொல்லுவான். ஆக வெற்றி என்பது எல்லாரும் அடைய முடியும், எல்லாரும் அடைய முடியும். ஒரு சிலர் மட்டும் அடைஞ்சாங்கன்னா, ஒரு சிலர் மட்டும் உச்சத்துக்கு போனாங்கன்னா அது சாதனைன்னு சொல்லுவோம். அவர்களை சாதனையாளர்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாமே தவிர வெற்றியாளர்கள் கிடையாது. வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் சமமாக இருக்கணும். அதில் அவர்கள் உச்சத்துல போறாங்க இல்லையா, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஆக அன்பார்ந்த சோதர்களே, எல்லாரும் பணக்காரன் ஆக முடியுமா? எல்லாரும் பணக்காரன் ஆக முடியுமா? எல்லாரும் புகழ் பெற்று அல்லது எல்லாரும் மினிஸ்டர் ஆக முடியுமா? இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற எல்லாரும் மினிஸ்டர் ஆக முடியுமா? எல்லாரும் பெரிய பதவிகள் எல்லாம் பெறக்கூடியவர்களாக ஆக முடியுமா? முடியாது. இதெல்லாம் சாதனை. ஆக வெற்றி என்பது என்னன்னு சொன்னா, ஒரு சாதாரண மனிதன் கூட, ஒரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய மனிதன் கூட அடையக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் வெற்றி. வெற்றி என்பதில் எல்லோருக்கும் சமவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கணும். ஓட்டப்பந்தயத்துல ஆண்களுக்குன்னு தனியான ஒரு போட்டி நடக்குது, பெண்களுக்கு தனியான ஒரு போட்டி நடக்குது. ஏன்? ரெண்டு பேரும் ஓட்ட போட்டி தானே, ரெண்டு பேரும் ஒரே வயசுல இருக்கும், ஓட விட வேண்டி தானே. ஓட விடுறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஓட்டப்பந்தயத்தில் தனியா ஆண்களுக்கு போட்டி. காரணம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் தனி, பெண்களுடைய ஸ்ட்ரென்த் தனி. ஆக இந்த ஸ்ட்ரென்த்ல ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் போட்டியில நாம இன்வால்வ் பண்ணுவோம். உடல் ஊனமுற்றவர்கள், ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல உடல்ல வலிமையா இருக்கக்கூடியவங்களுக்கும் போட்டி ஒன்னாவ நடத்துறோம். அவங்களுக்கு தனி போட்டி. ஏன்னா அந்த வலிமையில் அவர்கள் எல்லாம் ஒன்று. ஆக இப்படி இந்த மாதிரி எல்லாருக்கும் சமவாய்ப்பு, அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த அளவுக்கு சமவாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதில் யார் முந்தி வருகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, இத இஸ்லாமிய கோணத்துல உண்மையான வெற்றி எதில் இருக்கிறது என்கிற சில தகவல்களை உங்களிடத்துல இன்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சோதர்களே, இதை சில அளவுகோலை இன்றைக்கு நான் எடுத்து நான் உங்கள் மத்தியில பேச இருக்கிறேன். ஒன்று, ஃபர்ஸ்ட், ஒரு மனிதன் அல்லது ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே வெற்றி கொள்ளணும். இதுல தான் வெற்றி, முதல் வெற்றிக்கான காரணம் இலக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனிதன் தன்னைத்தானே வெற்றி கொள்ள வேண்டும். அதனால் என்ன? தனது இச்சைகளை, தனது உணர்வுகளை, தனக்கு ஏற்படக்கூடிய மோசமான எண்ணங்களை அடக்கி தனது பலவீனங்களை எல்லாம் எதிர்த்து வெற்றி கொள்ளணும். இதான் முதல் வெற்றி. ஒருவன் தன்னைத்தானே வெற்றி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போரில் எதிரியை வீழ்த்தி வெற்றி கொள்பவனை விட தனக்கு வரக்கூடிய கோபத்தை யார் அடக்கி வெற்றி கொள்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன். போர்ல எதிர்த்தாப்புல ஒரு எனிமி வர்றான், அவனை எதிர்த்து சண்டை போட்டு அவனை நாம் தோற்கடித்து வெற்றி கொள்வது வெற்றி கிடையாது. தனக்கு வரக்கூடிய கோபத்தை அடக்கி அதில் வெற்றி கொள்கிறான் அல்லவா, அவன்தான் வெற்றியாளன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அதை விட பெரிய வெற்றி எதுல இருக்கு? தனக்கு கோபம் வந்துச்சுன்னா உடனே அந்த கோபத்துல ரியாக்ட் பண்ணாம அந்த கோபத்தை அடக்கி மென்று விழுங்கி பொறுமை காத்து அதை பொருந்தி விட்டு கொடுத்து வாழ்கிறான் அல்லவா, அவன் தான் மிகச்சிறந்தவன், இவன் தான் வெற்றியாளன். எட்மண்ட் ஹிலாரி என்று சொல்லக்கூடியவரும் டென்சிங்கும் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிச்சாங்க. முதல்ல எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினவங்க அவங்க ரெண்டு பேர் தான். அவங்க ஏறின உடனே சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? We didn't conquer mountain, we conquered ourselves. சொன்ன வார்த்தை என்ன? இந்த வார்த்தை தான். என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் இந்த மலையை வெற்றி கொள்ளவில்லை, நாங்க இந்த மவுண்டனை, இந்த மலையை, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தோம் அல்லவா, இந்த மலையை நாங்கள் வெற்றி கொள்ளவில்லை, எங்களை நாங்களே வெற்றி கொண்டோம், எங்களை நாங்களே வெற்றி கொண்டோம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏறுவதற்கான சிரமங்கள், தடங்கல்கள், அங்க ஏறுவதற்கான எங்களுக்கு தடைகள் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த தடைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து சிதறி நாங்கள் வெற்றிக்கான அந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி செய்தோம் என்று அவங்க சொல்றாங்க. தனக்கு வந்த அந்த ஹர்டில்ஸ், தனக்கு வந்த அந்த டென்ஷன், தனக்கு வந்த அந்த ப்ராப்ளங்கள், தனக்கு வந்த எல்லாத்தையும் உடைத்து சுக்குநூறாக ஆக்கி வெற்றியின் இலக்கான அதை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு அடைந்திருக்கிறோம். மலையை நாங்க வெற்றி கொள்ளல, எவரெஸ்ட் சிகரத்தை நாங்க வெற்றி கொள்ளல, எங்களைத்தான் நாங்க வெற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, சோதனைகள், இடர்பாடுகள்
இவற்றையெல்லாம் தாண்டி நாங்க வெற்றி அடைந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரி தன்னைத்தானே என்ன அர்த்தம்? தன்னுடைய நஃப்ஸை முதல்ல வெற்றி கொள்ளணும், மன இச்சையை வெற்றி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நாம இப்பதான் ஒரு சின்ன போர்ல வெற்றி பெற்றுட்டு வந்திருக்கிறோம். என்ன சொல்றாங்க? ஒரு பெரிய போர் ஹந்தக் யுத்தம் முடிந்த அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் கூப்பிட்டு சொல்றாங்க, நம்ம ஒரு சின்ன போர்ல போரிட்டு எதிரிகளை வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். ஒரு பெரிய போரை வெற்றிகரமாக நீங்கள் எல்லாம் முடிக்க வேண்டிய பாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தூக்கி வாரி போடுது. இவ்வளோ பெரிய போரை எதிர்கொண்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன போருங்கிறாங்க. ஒரு சின்ன போர்ல நீங்க வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க, இன்னும் ஒரு பெரிய போர்ல நீங்கள் வெற்றி பெற இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே என்ன செய்யறாங்க, இன்னொசென்ட்டா கேட்கறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், பெரிய போரா? அது என்ன பெரிய போர் யா ரசூலுல்லாஹ்னு கேட்கறாங்க. சொல்றாங்க, உங்களது நஃப்ஸுடன், உங்களது உள்ளத்துடன், உங்களுடைய அந்த மன இச்சையுடன் போராடி ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நஃப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நஃப்ஸ் ரொம்ப மோசமானது. இந்த நஃப்ஸ் ரொம்ப மோசமானது. யாரோட மோசமானது தெரியுமா? ஷைத்தானை விட மோசமானது. ஷைத்தான் இந்த நஃப்ஸ் அப்படியே உள்ளத்துல, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் சூரத்து நாஸ்ல, குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். இந்த உள்ளத்துக்குள்ள மறைந்திருந்து என்ன செய்வான்? வீணான சந்தேகங்களை கிளப்புவான். இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அது எப்பயுமே மனுஷனுக்கு துரோகம் விளைக்கக்கூடியதா இருக்குது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மையில தான் இந்த நஃப்ஸ் இருக்கு. ஆனா இந்த நஃப்ஸ் இன்னும் ஷைத்தானோடு சேர்ந்துச்சுன்னா மிக மோசமான வழியில அந்த மனிதனை மாத்திரும். ஆகவேதான் இந்த நஃப்ஸோடையும் ஷைத்தானையும் எதிர்த்து நாம் போராட வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆகவே நாம் நம்மையே வெற்றி கொள்ளணும், இந்த நஃப்ஸை வெற்றி கொள்ளணும், நம்முடைய எண்ணங்களை வெற்றி கொள்ளணும். பாவமான காரியங்களை செய்ய தூண்டக்கூடிய அந்த மன இச்சையை நாம் என்ன செய்யணும்? தவிடுபொடியாக மாற்றணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளும் குறிபார்க்கக்கூடிய அம்புகளும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களாகும், அவைகளிலிருந்து விலகி வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருப்பேன். டாஸ்மார்க் கடையில் நல்லா தாடியை வச்சுட்டு துண்டை கட்டிட்டு போய் நின்றார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க இங்கே வந்து நிற்கிறீங்க, அதுவும் இந்த அடையாளத்தோடு வந்து நிற்கிறீங்களங்க அப்படின்னு கேட்டேன். என்ன செய்கிறது, நான் பிரியாணி கடையில் வேலை செய்கிறேன், பிரியாணி குக் பண்ணுற போது எனக்கு ரொம்ப அலுப்பாகுது, அதுக்காகத்தான் வந்து நிற்கிறேன், இது ஹராம் இல்லையா? சிரிச்சுக்கிறார். கேட்டேன் நான், சரி உங்களுக்கு இந்த பன்றியினுடைய இறைச்சி இருக்கு இல்லையா, அதை வாங்கி தர்றேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்ட போது சொல்றாரு, சீ அது ஹராம், சீ அது ஹராம். யார் சொல்றா? குடிக்கிறதுக்கு வாங்கி அருந்துறதுக்கு தயாரா நிற்கிறாது, அது ஹராம் இல்லை. நான் அப்ப சொன்னேன், இது ஹராம் அது ஹலாலா, இது ஹராம் அது ஹலாலா. வெட்கப்படுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஆனாலும் கூட இல்லை, அலுப்பு தாங்க முடியல, அலுப்பு தாங்க முடியல, அதையும் வாங்கி சாப்பிடுங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதன் அடிப்படையில் நடக்கணும். அப்படி நடக்கிறோமா? இல்லை. மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்கணும். ஆகவே நம்மை நாமே வெற்றி கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்முடைய நஃப்ஸை வெற்றி கொள்ளணும், நம்முடைய செயல்களை தூய்மைப்படுத்தணும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, தீமையில ரெண்டு வகையான தீமை இருக்கு. ஒன்று அறியப்பட்ட தீமை, இன்னொன்று அறியப்படாத தீமை. அறியப்பட்ட தீமைனா என்னது? நமக்கு நல்லா தெரியும், இது ஹராம்னு தெரியும், தெரிஞ்சே செய்வோம். சில தீமைகள் இருக்கு நம்முடைய உள்ளத்துல, நமக்கு அது தீமையினே தெரியாது. அப்படி உள்ளத்துல அப்படி சில தீமைகள் பாவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்களின் மூலமாக செய்யக்கூடிய அந்த கசடுகள், அந்த பாவங்கள் இருக்கு. இதிலிருந்து விலகி வாழக்கூடிய நிலையில் தன்னை ஆக்கி கொள்ளக்கூடிய ஒன்று மிக முக்கியமானது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. என்னன்னு சொன்னா, தன்னைத்தானே
வெற்றி கொள்ளணும், தன்னுடைய நஃப்ஸை வெற்றி கொள்ளணும், தன்னுடைய எண்ணங்களை வெற்றி கொள்ளணும், தன்னுடைய செயல்களை தூய்மையாக்கி வெற்றி கொள்ளணும், ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களிலிருந்து வெற்றி கொள்ளணும். மன இச்சை நம்மை தூண்டக்கூடிய காலகட்டத்தில், அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு அழகான ஒரு பெண் இச்சைக்கு ஒரு மனிதனை அழைக்கிற காலகட்டத்தில் அப்படியே கூப்பிடுறான், என்ன செய்யறான், என்னோடு விபச்சாரம் செய்யவா என்று. ஒரு அழகான பெண், சாதாரண ஒரு பெண்ணுன்னு கூட சொல்லல, அந்த ஹதீஸ்ல மிக அழகான ஒரு பெண் இச்சைக்கு ஒரு ஆண்மகனை அழைக்கிற போது அவன், நான் அல்லாஹுவை பயந்து கொள்கிறேன், நான் இந்த இச்சையில் ஈடுபட மாட்டேன் என்று தவிர்ந்து கொள்ளக்கூடியவன் எங்க இருக்கிறான், மறுமை நாளில் அல்லாஹுடைய பயங்கரமான கொடுமையான சூரியனுடைய அந்த வெப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன செய்யறான், யா அல்லாஹ் இதுல நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி விலகிட்டான்னா அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் அவனுக்கு தர்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு நம்முடைய இச்சைகளை நாம் வெற்றி கொண்டோம்னா அல்லாஹ் வெற்றியாளர்களுடைய லிஸ்ட்ல வைக்கிறான். ரெண்டாவது, பிறரை நேசிக்கணும். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் தெரியுமா, மற்றவரை நேசிக்கக்கூடியவனா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லது பிறரால் நேசிக்கப்படக்கூடியவராக இருக்கணும். ஒன்று மற்றவங்களை நீ நேசி, அல்லது மற்றவர்கள் உன்னை நேசிக்கக்கூடிய வகையில் நீ இரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறரை நேசிப்பவனாக நீ இரு, அல்லது பிறரால் நேசிக்கப்படுபவனாக இரு. இல்லையேல் இவனால் இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது, அவனுக்கும் எந்த பயனும் கிடையாது. யாருக்கு பயன் கிடையாது, அவனுக்கும் பயன் கிடையாது, அவனால் அவனுக்கு பயன் கிடையாது, அவனால் இந்த சமூகத்துக்கும் பயன் கிடையாது. யார் அந்த மனிதன், அவன் பிறரை நேசிக்க மாட்டான், பிறர் அவனை நேசிக்க மாட்டாங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முதலாளி இருக்கிறாரு, அந்த முதலாளியை பார்க்கக்கூடிய தொழிலாளி அப்படியே அவர் மேல பாசம் வரணும். எங்க முதலாளி நல்ல மனுஷன், பார்த்தாலே என்ன இருக்கணும், ஒரு அன்பு பாசம் வரணும். ஒரு டீச்சரை பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும், வந்துட்டான் அப்படின்னு. கிளாஸில் அந்த டீச்சரை பார்க்குற அந்த ஸ்டூடெண்ட், வந்துட்டாருப்பா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும், அவர் மேலே வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம், அன்பு இல்லை. அதே மாதிரி ஒரு தகப்பனை பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளை, தகப்பன் வந்துட்டான்னா ஓடி வந்து அந்த தகப்பனை கட்டி பிடிச்சி அவர் மீது அன்பு செலுத்தணும். அவரை பார்க்குற போதே இங்கிட்டு திரும்பிக்கிட்டு உள்ளே போனால், கதவை திறந்து கூட வர்றாரு ஒரு பிள்ளை, வந்து கதவை திறந்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு விலகி அப்படி போறாரு. அப்பா வர்றாரு அப்படின்னா, வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் மேல ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, ஒரு பாசம் இல்லாம போறாருன்னா என்ன இல்லை, உன்னால் நேசிக்கப்படல, நீ பிறர் அவரை நேசிக்கக்கூடிய வகையில் பிள்ளை இல்லை. ஒரு தலைவனை பார்த்து ஒரு தொண்டன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போனான். இப்படி யாராலும் நேசிக்கப்படணும். ஒன்று பிறரை நேசிக்கணும், இல்லைன்னா பிறரால் நேசிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், தங்களுக்கு தேவை இருந்த போதிலும், தனக்கு தேவை இருக்கு இருந்த போதிலும் தங்களை விட தேவை அதிகமான மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, உதவுவதற்கு அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. தான்ட்ட ஒன்றும் இருக்காது, ஆனா மற்றவங்கள்ட்ட இல்லாத அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அல்லாஹ் அவர்களை வெற்றியாளர்களுடைய லிஸ்ட்ல எடுத்துக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா, நிலைகுலையாத தன்மையில் இருக்கணும். இஸ்திகாமத். எதுல நிலைகுலையாத தன்மையில் இருக்கணும், தன்மையில் இருக்கணும், இந்த தீனில் நிலைகுலையாத தன்மையில் இருக்கணும். நிறைய பேர் அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா, ஒரு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா உடனே அவ்வளோதான், அல்லாஹ்வுடைய என்னது தண்டனையாவது என்று அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக பார்க்கிறோம். சோதனை இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்துல சோதனையை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். சோதனை இல்லாம வெற்றி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்களா? அல்லாஹு தஆலா அப்படி கொஸ்டினா கேட்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் சில நேரத்துல சோதனைகளை தருவான், வேதனைகளை தருவான், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவதற்கான ஒரு நிகழ்வா கூட அதை வச்சிருப்பான்.
அல்லது அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு காரணமாக வைத்திருப்பான், அவனுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹு தாலா முஃமினுக்கு இந்த உலகத்துல சோதனை வைத்திருக்கிறான். அந்த சோதனையின் போது எப்படி இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம், துயரம் ஒருவனுக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவன் அதை பொறுத்து போகணும். எப்படி போகணும்? பொறுத்து போகணும், பொறுமையோடு அதை எதிர்கொள்ளணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? அதை பொருந்தி கொள்ளணும். பொருந்தி கொள்ளணும் என்னது? அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கணும். அல்லாஹ் விதியில் இதை நிர்ணயித்திருக்கிறான், அல்லாஹுவால் ஏற்பட்டது இது, இல்லைன்னா ஏற்பட்டிருக்க நம்ம நினைச்சதையா அங்க நடக்க வைக்கிறான் அல்லாஹ். இது கதர்ல இருக்கக்கூடிய விஷயம். இது அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு, நான் நினைச்சது நடக்கல, அல்லாஹ் நினைச்சது நடந்துருச்சு. இந்த உலகமே திரண்டு வந்தாலும் அல்லாஹ் நாடியது நடந்தே தீரும். நம்ம நாடியதை எல்லாம் அல்லாஹ் விட்டு தூக்கில எரிஞ்சிருவான். அல்லது நம்ம நாடினதை அல்லாஹ் நடத்த விட மாட்டான். ஆக அல்லாஹ் நாடியதுதான் நடந்துச்சு என்கிற அந்த நிலையில் என்ன செய்யணும்? நாம் கடந்து போகணும், இஸ்திகாமத் இருக்கணும். ஆனா இந்த நிலை இல்லைங்க. அது தௌஹீது பேசக்கூடிய மக்களிடத்துலையும் இல்லை, மற்றவங்களிடத்துலையும் இல்லை. ஒரு சின்ன துயரம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லைங்க. என் குடும்பத்துல தானா இது, என் குடும்பத்துல தானா இது, அல்லாஹ்வுக்கு என்ன இது? நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நாங்க அல்லாஹ்விட்ட தான் தொழுகத்தானே செய்யறோம், ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறோமே, அல்லாஹுவைத்தான், அல்லாஹுவை தவிர வேறு எந்த இலாகை நாங்க ஏற்றுக்கொள்ள கூட இல்லையே, எங்க ஃபாதருக்கு தானா அல்லது எங்க குடும்பத்தில் தானா இத்தகைய இழப்பும் இத்தகைய நிலையும் என்று அல்லாஹுவை அப்படியே சபிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை விதியின் மீதான அந்த நம்பிக்கையில் சரியான நம்பிக்கை இல்லாதவர்களாக இந்த முஸ்லிம்கள், அந்த முஃமினுடைய அந்த 6வது அம்சம் அப்படியே கேள்விக்குரியதாக ஆக்கப்படுது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நிலை குலையக்கூடாது. நிலை குலையாத அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்கான் தெரியுமா? வெற்றியை வச்சிருக்கிறான். இது 3வது. 4வது என்ன தெரியுமா? மறுமையின் மீது ஆசை கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதியை அடைவதற்கான அந்த வழிகளில் ஆசை கொள்ளணும். யார் மறுமையை சொல்றது சும்மா லேசா இருக்கும், ஆனா இந்த மறுமையின் மீதான ஆசை, மறுமையின் மீதான வெறி அவனை நன்மையான காரியங்களின் பக்கம்தான் வச்சிருக்கும். அவன் பொய் பேச மாட்டான். பொய் பேசுற போது அப்படியே உள்ளம் அப்படியே தடுமாறும். ஆஹா, மறுமையில அல்லாஹ் பிடிச்சிருவான். அதே மாதிரி தவக்குல், அல்லாஹுவின் மீது மட்டுமே தவக்குல் இருக்கும். அல்லாஹ் என்ன தண்டிப்பானே என்கிற அந்த எண்ணம் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலையும் அப்படியே மூவாயிட்டே இருக்கும், அந்த தன்மையிலே இருப்பான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நினைவு கொண்டு தண்டிப்பானே, நமக்கு கூலி கிடைக்க இருக்கிறதே என்று அந்த நிலையில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா வெற்றியை தர்றான். அதே மாதிரி இந்த வெற்றியை நிர்ணயிக்கிறது யார்? ஒரு மனிதனுடைய வெற்றி கிடைக்கும் கிடைக்காத நிர்ணயிக்கிறது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சிருக்கிறான். என்ன நிர்ணயிச்சு வச்சிருக்கிறான்? யாருக்குங்க வெற்றி இருக்கு? யாருக்கு வெற்றி இருக்கு? தொழுகையை நிலைநாட்டுவான். தொழுகையை தொழுவான்லாம் சொல்லல, தொழுகையை நிலைநாட்டுவான். நம்மலாம் தொழுகிறோம், நிறைய பேர் தொழுகிறோம், தொழுகையை நிலைநாட்டுறதுலாம் கிடையாது. அந்த வக்து சரியா, அந்த வக்து வந்த உடனே உள்ளம் அப்படியே துடிக்குதா துடிக்குதா? வாங்க சொன்ன உடனே, காதுல விழுந்த உடனே ஹய்யா அலா ஸலா ஹய்யா அலல் ஃபலான்னு சொன்ன உடனே ஓடி போறோமா மஸ்ஜிதுக்கு? போய் அங்க மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோமா? இல்ல. நம்முடைய உள்ளம் தடுமாறல, நம்முடைய உள்ளம் அப்படி பதட்டப்படல. அந்த தொழுகையின் மீது ஆசை, ஆர்வம், அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றிய எண்ணம் எல்லாம் சுத்தமா இல்ல. கடைசி அந்த அவர் என்ன செய்வாரு? முஅத்தின் வந்துகிட்டு காமத் சொல்லுவாரு. காமத் சொல்லி முடிச்சு தக்பீரை கட்டி அந்த தொழுகை 1 ரக்காத்து 2 ரக்காத்து 3 ரக்காத்து 4வது ரக்காத்துல வந்து சேருவோம். ஃபார்மலா தொழுகணுமே என்கிற ரீதியில தொழுதுட்டு போகக்கூடியவர்களா இருந்தா இதை அப்படி தொழுகிறோம், தொழுகை நிலநாட்டல. அந்த ஹுசு குலு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளச்சத்தோடு தொழுகிறோமா? இல்ல. ஜகாத் சரியா கணக்கிட்டு கொடுக்குறோமா? எல்லாம் கணக்கிடுவோம். இதுல இதுக்கு இருக்கா இதுக்கு இல்லையா என்று யாராவது அதுக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதைத்தான் பிடிச்சுக்கிறோம். யாராவது இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? 10 சேகல்கிட்ட என்ன செய்வாங்க? தன்னுடைய இதை எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இதுக்கு ஜகாத் இருக்கா, இதுக்கு ஜகாத், யாராவது ஒருத்தர் ஜகாத் இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரி அங்க நம்ம இது பண்றது, ஒரு இது கேட்டோம் அப்படின்னா உடனே இந்த ஜகாத்தை கொடுக்கணும். ஹஜ் அப்படித்தான். ஹஜ்ஜெல்லாம் இப்பெல்லாம் டூர் மாதிரி ஆயிடுச்சு. டூர் மாதிரி போயிட்டு டூர் மாதிரி வந்துகிட்டு இருக்கிறோம். தக்குவா தான் எல்லா இந்த இபாதத்துகள்லையும் தக்குவா இருக்கணும். தக்குவா இல்லை, இந்த தக்குவா இருக்கணும். அதே மாதிரி தவக்குல் இருக்கணும்.
தெரிஞ்சுதா? தக்குவா இருக்கணும், தவக்குல் இருக்கணும், அல்லாஹின் மீது இஹ்லாஸான அந்த எண்ணங்கள் இருக்கணும், செயல்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும், அல்லாஹ்வுக்காக என்கிற அந்த நிலையில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு மாறி போச்சு. அதனால தான் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், சோதனைகளை முஸ்லீம்கள் மீது அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், என்ன இது பலஸ்தீனில் மக்கள்கள் இன்னும் வந்துக்கிட்டு அடிபட்டுக்கிட்டு தான் கிடக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இன்னும் இறக்கமே வரல, அல்லாஹ்வுக்கு இறக்கம் வரலன்ட்டார். அடுத்து சொன்னார், நம்மெல்லாம் எவ்வளோ பேர் துவா கேட்டோம், ஒரு நபருடைய துவாவை கூடவா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான்? யார் வந்துட்டாப்புல? மோடி ஆட்சிக்கு வந்துட்டாப்புல. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம் இருந்தால் அது தோல்வி, இப்படி இருந்தால் தான் வெற்றி என்பதை நாம் தீர்மானித்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தீர்மானிக்கணும். அல்லாஹ் அவனுடைய மார்க்கம் இது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அழிக்க மாட்டான். மறுமை நாள் வரை இந்த மார்க்கத்தை தலை தோங்க செய்யக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் எடுத்து வைத்திருக்கிறான். எப்படி நகட்டிட்டு போகணும், என்ன மாதிரி செஞ்சுட்டு போகணும், அதில் எப்பொழுது வெற்றியை தரணும். இப்ப நடந்திருக்கிற இந்த நிகழ்வை கூட அல்லாஹு தஆலா எப்படி இந்த முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆக்குவான் அவனுக்கு தான் தெரியும். அகன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய விஷயத்துல நாம் தீர்மானிக்காம, அல்லாஹ் வெற்றி என்று எதனை நிர்ணயித்திருக்கிறானோ, சொல்லி இருக்கிறானோ, அதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ, அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.